வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் தேங்காய் பால் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 350 கிராம் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது பிழிஞ்ச பால் எடுத்துடலாம். இது 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலும், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நல்ல தின்னான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 2வது தேங்காய் பால். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் 5லேருந்து 6 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு மண்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் ஒரு சின்ன சைஸு துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப வத்தல் தூள் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில் இருந்து 2வது தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பால் இது இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மண்சட்டிங்கிறதுனால இது மறுபடியும் கொதிக்கும். கொதிக்காமல் இருக்கிறதுக்காக மெதுவாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சிச்சுன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். இப்போ குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 2லேருந்து 3 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வறுபட்டதும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு குழம்பு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம தேங்காய் பால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.